வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களின் கையில் துப்பாக்கி கொடுங்கள் என்றும் நாங்களா இல்லை இலங்கை ராணுவமா என்று பார்த்து விடுகிறோம் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பிரச்சாரத்தில் ஆவேசமாக பேசினார். புதுச்சேரி அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளராக தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்று முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மணிக்கூண்டு, மார்க்கெட், சோலைநகர் உட்பட தொகுதி முழுவதும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தில் பேசிய அன்பழகன், மீன்பிடிக்க செல்லும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களை இலங்கை ராணுவம் சுட்டுத் தள்ளுகிறது, 6 மாதத்துக்கு சிறை தண்டனை அளிக்கிறது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் பொழுது இதெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செய்கிறார்? மத்திய பாஜக அரசு மீனவர்களுக்கு எதிராக செயல்படுகிறது. உங்களால் முடியவில்லை என்றால் மீனவர்களுக்கு ஆளுக்கு ஒரு துப்பாக்கி கொடுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இலங்கையா மீனவர்களா என்று நாங்களே பார்த்துக் கொள்வோம். காரைக்கால் மீனவர்கள் தேர்தலை புறக்கணிப்போம் என கூறியும் முதல்வர் ரங்கசாமிக்கு காது கேட்கவில்லை என குற்றம் சாட்டினார். காரைக்காலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VMCV கணபதி மாநில தலைவர் செல்வ கணபதி முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VMCV கணபதி நேற்று புதுச்சேரியில் மாநில தலைவர் செல்வ கணபதி மற்றும் பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். நேற்றைய தினம் அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் செயல்பாடுகள் தன்னை கவர்ந்ததால் பாஜகவில் இணைந்ததாகவும், தொடர்ந்து பாஜக வளர்ச்சிக்கும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெற பாடுபடுவேன் எனவும், புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கடை திறப்பதற்கு மத்திய அரசின் உதவியோடு மாநில அரசு 2 ஆண்டுகளில் திறக்கும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து சுயேட்சை MLA நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரிப்பதாக சுயேட்சை MLA நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் தெரிவித்திருந்தனர். அதன்படி சுயேட்சை MLA நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் மேற்பட்டோர் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ரங்கப்பிள்ளை வீதி, காந்தி வீதி உட்பட நகரப் பகுதிகளில் வீடு வீடாக சென்று கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இதில் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள், பொதுநல அமைப்பினர் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி சூரமங்கலம் தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் உதய நாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி தலைவர் அன்பழகன் தலைமை தாங்கினார். அறிவுசார் பிரிவு மாநில தலைவர் அருள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். மாநில பொதுக்குழு தலைவர் தட்சிணாமூர்த்தி, மாநில OBC துணைத் தலைவர் சக்திவேல், தொகுதி பொறுப்பாளர் ரவிச்சந்திரன், தொகுதி பொதுச் செயலாளர்கள் தனராசு, துரைராஜ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மின்னணு முறை பதிவை கண்டித்து வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நீதிமன்றங்களில் வழக்குகள் அனைத்தும் மின்னணு முறையில் பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் மின்னணு முறை பதிவுக்கு ஏற்ப உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படாததால் பதிவதில் அதிக நேரம் செலவிட வேண்டியுள்ளது என வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் புகார் கூறுகின்றனர். மின்னணு முறை பதிவை கண்டித்து ஏற்கனவே வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் புதுச்சேரி நீதிமன்றங்களில் மின்னணு முறையில் வழக்குகள் கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவை கண்டித்து வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞர்கள் விசாரணையில் ஆஜராகவில்லை என வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் குமரன் தெரிவித்தார். புதுவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் நெட்டப்பாக்கம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் நெட்டப்பாக்கம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக வடுகக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற வெங்கடேச பெருமாள் சன்னதியில் சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து வடுகக்குப்பத்தில் தொடங்கி கல்மண்டபம், நத்தமேடு, ஏரிப்பாக்கம், சூரமங்கலம், மொளப்பாக்கம், மடுகரை, கரியமாணிக்கம், நெட்டப்பாக்கம், பண்டசோழநல்லூர், கரையாம்புத்தூர், இறுதியாக மணமேட்டில் பிரச்சாரத்தை முடித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அதிமுக பிரமுகர்கள் சக்கரவர்த்தி, பூபதி, யூசுப் ரகுநாதன், ஜெயமூர்த்தி, சம்பத் மற்றும் கோபால் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி திருபுவனை தொழிலதிபர் பத்மாவதி சுமார் 1300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பட்டாளத்துடன் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி அடுத்த திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த தொழிலதிபரான பத்மாவதி தன்னை பாஜகவில் இணைத்துக் கொள்ளப் போவதாக அறிவித்திருந்தார்.
அதன்படி AFD திடலிலிருந்து இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக புறப்பட்ட பத்மாவதி தலைமையிலான இளைஞர்கள் மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, காமராஜர் சாலை, முத்தியால்பேட்டை, கருவடிக்குப்பம், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தனியார் திருமண மண்டபத்தை அடைந்தனர். அங்கு நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், கல்யாணசுந்தரம் ஆகியோர் முன்னிலையில் சுமார் 1300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பட்டாளத்துடன் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். தொழிலதிபர் பத்மாவதிக்கு பாஜக சார்பில் மாலைகள், சால்வைகள் அணிவித்து வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும் பாஜக நிர்வாகிகள், பிரமுகர்கள், தொகுதி நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் மாதா திருத்தலத்தின் 147வது ஆண்டு திருவிழாவையொட்டி இன்று நடைபெற்ற கொடியேற்று நிகழ்வில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே உள்ள வில்லியனூரில் அமைந்திருக்கும் மிகவும் பிரசித்தி பெற்ற தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிந்து 6ஆம் நாளில் கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. காலை 5:30 மணிக்கு அருள்நிறை ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டு திருப்பலிக்கு பின்னர் மாதா உருவம் தாங்கிய திருக்கொடியானது பக்தர்கள் புடை சூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் புதுவை கடலூர் உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் திருக்கொடியேற்றி திருவிழாவை துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி வரை திருவிழா நவநாட்களில் தினமும் காலை மற்றும் மாலையில் திருப்பலிகள், தேர்பவனி நடைபெறுகிறது. ஏப்ரல் 14ஆம் தேதி திருத்தலத்தின் 147வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி, அதனைத் தொடர்ந்து இரவு 7:30 மணிக்கு மாதாவுக்கு வைரக்கிரீடம் சுட்டப்பட்டு பெருவிழா ஆடம்பர தேர்பவனி நடைபெறவிருக்கிறது. 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தலில் பங்கெடுத்தல் என்ற திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் புதுச்சேரி ரோட்டரி காஸ்மோஸ் குழுவுடன் இணைந்து 100% வாக்குப்பதிவினை வலியுறுத்தி 100 தன்னார்வலர்கள் கொண்டு நடத்திய சைக்கிள் பேரணியை புதுச்சேரி உதவி மாவட்ட ஆட்சியர் யஷ்வந்த் மீனா, புதுச்சேரி நகராட்சி ஆணையர் மற்றும் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி கந்தசாமி மற்றும் புதுச்சேரி ரோட்டரி காஸ்மோஸ் குழுவின் உறுப்பினர்கள் முன்னிலையில் புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் சிறப்புரையாற்றி கொடியசைத்து துவக்கி வைத்தார். கடற்கரை சாலை காந்தி சிலை எதிரே இருந்து துவங்கிய வாக்காளர் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று வழுதாவூர் சாலையில் உள்ள இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முடிவுற்றது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் 100 தன்னார்வலர்கள் மற்றும் ரோட்டரி காஸ்மோஸ் குழு உறுப்பினர்கள் உங்கள் வாக்கு உங்கள் உரிமை, உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம் போன்ற வாக்காளர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் சைக்கிளில் ஏந்திய வண்ணம் சென்று வாக்காளர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் அதிமுகவினர் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து மாநில செயலாளர் அன்பழகன் புதுவை முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அதிமுக மாநில இணை செயலாளர் கணேசன் தலைமையில் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் முன்னிலையில் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனை ஆதரித்து அதிமுகவினர் வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். முன்னதாக அப்பகுதியில் உள்ள அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பிரச்சாரம் தொடங்கியது. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கைச்சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று தீவிர வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் செல்லிப்பட்டு பகுதியில் தொடங்கிய பிரச்சார பயணத்தில் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் தனுசு தலைமையில் இருசக்கர வாகன பேரணி மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உட்பட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சன்னியாசிக்குப்பம், கொத்தபுரிநத்தம், திருவாண்டார்கோவில், திருபுவனை, மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மத்திய மாநில அரசுகளின் செயல்படுத்தாத திட்டங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.